இந்த வீட்டோட எலிவேஷனை பாருங்க, முழுக்க முழுக்க ஸ்பெஷல் பட்டியிலேயே ஸ்கிராச் ஃபினிஷிங்கு, வேவி ஃபினிஷிங்கு, ஸ்ப்ரே ஃபினிஷிங்னு டெக்ஸ்சர் ஒர்க்காலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே பார்க்குறத விட அதிகமாகவே இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கு, வீட்டோட ஹாலு, வீட்டோட கிச்சனு, வீட்டோட பெட்ரூமு, வீட்டோட பால்கனின்னு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. உள்ளே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் புதுமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொடிலூர் கார்பரேஷன் லிமிட்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. பக்கத்தில் இன்னொரு வீடும் கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடும் சேலுக்காக அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல மொத்தம் 2 வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே கொடுத்து கட்டி சேலுக்காக அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டை விட இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலுங்க. இந்த வீடு வந்து டெட் எண்டு சைட்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். அது போக இங்கேயும் நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். அது போக இந்த இடத்துல நம்ம சின்ன கார்டனிங் கூட பண்ணிக்கலாம். டெட் எண்டு சைட்டாக அமைஞ்சிருக்கனால இந்த இடத்தெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வீட்டை பொறுத்த வரைக்கும் 25 அடி அகலமாகவும் 48 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.8 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வசதியான 3 BHK வீடை கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த வீட்டை முழுக்க முழுக்க டெக்ஸ்சர் ஒர்க்காலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில், ஸ்க்ராச் ஃபினிஷிங்கில், வேவி ஃபினிஷிங்லன்னு நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்கில் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எலிவேஷனோட கலர் காம்பினேஷன் ப்ரௌனு, சாண்டில், எல்லோ, ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் பால்கனி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க. ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு வந்து 14.5 16. இங்கே வந்து டைமண்ட் பேட்டர்னில் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ். இதே பார்க்கிங் ஸ்பேஸில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு 2 பெரிய வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. அது போக போரும் இருக்குங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இந்த வீட்டோட எக்ஸ்டீரியரை விட வீட்டுக்குள்ளே வீட்டோட இந்த பார்க்கிங் ஏரியா பால்கனிலெலாம் இந்த மாதிரியான ஸ்க்ராச் ஃபினிஷிங்கு, வேவி ஃபினிஷிங்கு, அது போக ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில் இருக்குங்க. மேலெலாம் வந்து ஸ்க்ராச் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த பார்க்கிங் ஏரியாவில் வரக்கூடிய அந்த பில்லர்ஸுக்கு வந்து வேவி ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரில் பார்க்குற மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. நான் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிறேன். வீட்டை சுற்றியுமே நடந்து வரலாம். இந்த செட்பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 3க்கு 4ங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கையும் தாண்டி சிவில் ஒர்க்கில் இந்த பார்க்கிங் ஏரியாவில் நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த டோரை சுற்றியும் பாருங்கள், பேனலிங் ஒர்க் மாதிரி சிவில் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்களா. அது போக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராச் ஃபினிஷிங்க்கும் ஸ்ப்ரே ஃபினிஷிங்க்கும் இடையில ஒரு பார்டர் மாதிரி பேனலிங் ஒர்க் மாதிரி சிவில் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்களா. அது போக இந்த பார்க்கிங் ஏரியாவில் வரக்கூடிய அந்த விண்டோ பாருங்கள், அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் மாதிரி சிவில் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்காங்களா. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது நல்ல ஸ்பேசிஸான லென்த்தான ஒரு லிவிங் ஏரியா. இதோட அளவு 20.5 10. நல்ல வெளிச்சமான ஒரு லிவிங் ஏரியாவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் மைல்டாக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷன்ஸும். ஃப்ளோரிங்க்கு பொறுத்த வரைக்கும் 2x4 சைஸில் ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு உங்களுக்கு பின்னாடி 2 பெரிய ஜன்னல் இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் 4 இடத்துல பெரிய பெரிய UPVC ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரிலோட. சீலிங்கை பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைல்டாக இருக்கிறனால இந்த இடத்துல அடிக்காமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வால் பேனலிங் ஒர்க் மாதிரியும் இந்த ஜிப்சம் போர்டில் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபால் சீலிங் நியூ பண்ணி இங்கே வர்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. லிவிங் ஏரியாலேயே இந்த கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்கங்க. அது போக லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்குறாங்க. சிவில் ஒர்க்கில் இந்த இடத்துல நிறையா பண்ணியிருக்காங்க, நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னலங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து ஜிப்சம் போர்டு கிடையாது, வுட் ஒர்க்கும் கிடையாது, சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பார்டர்ஸ். சிம்பிளாக பிளைன் வாலாக இல்லாமல் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வெளியே அந்த மாதிரி சிவில் ஒர்க்கில் டிசைன் பார்த்துருப்போம். வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோரை சுற்றியும் பார்டர் கொடுத்துருக்குறாங்க. அது போக லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த MCP போர்டு இருக்குல்லங்க, எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் போர்டு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவில் ஒர்க்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மல்டிமீடியா டிவி நெட்டுங்க, வால் மவுண்டட் டைப்பில் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இது போக சிவில் ஒர்க்கில் வேறு என்ன பண்ணியிருக்காங்க, கிச்சனுக்கு போகிற வழி இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவில் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது எதுவுமே பேனலிங் ஒர்க் கிடையாதுங்க, எல்லாமே சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான்.
இது தாண்டி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு பெரிய மாடலர் கிச்சனுங்க. இதோட அளவு வந்து 8க்கு 16. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து சுகர் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கிரிப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரையை சிந்தி விட்ட மாதிரி இருக்குங்க. டைல்ஸு கிளிட்ரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது. அந்த வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது. இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதா கேமராவில்? ஓகே. சுகர் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லே பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே லிண்டனில் வரைக்கும் கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாடலர் கிச்சனுங்கிறனால ஸ்டோரேஜுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும். கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் யூ ஷேப்பில் இருக்குது கிரானைட் ஃபினிஷிங்கில். சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கீழே ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய உட் ஒர்க்கை பயன்படுத்தி நிறைய பேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக வந்து வால் யூனிட் இருக்குங்க. இங்கேயும் வால் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்க்கும் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. இப்போ ஓப்பன் வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிவில் ஒர்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க. ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் டிசைன் பண்ணி அதுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சரு அதை சுற்றியும் பார்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் போகிற வழி இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. டவல் ரோடோட ரைட் சைடில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரூமோட டோருங்க. பெட்ரூமோட டோரை சுற்றியும் இந்த பேனலிங் ஒர்க் மாதிரி சிவில் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வந்து சாலாக கொடுத்துருக்குறாங்க. டோர் வந்து சூப்பரான ரெடிமேட் டோருங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 11. இங்கேயும் சுகர் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இங்கே வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. அது போக வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒன் சைடு வாலுக்கு மட்டும் ஒரு டார்க்கான கலர், மிச்ச இடத்துலலாம் வந்து லைட் சாண்டல் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே என்ன சிவில் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம கார்ட் போடுவோம். அதுக்கு ஒரு ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் கொடுத்து ஜியோமெட்ரி பேட்டர்ன் கொடுத்து வால்லேருந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றியும் பார்டர் மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு கார்ட் போட்டோம்னா ஹெட் போர்ட் டிசைனே தேவையில்லை. இந்த டிசைனுக்கு பக்கத்துலேயே இந்த கார்ட் இருக்கனால நல்லா பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட டோர் மாதிரியே கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபைபர் டோர் மாட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து காம்பாக்டான டாய்லெட் கம் பாத்ரூம். ஸ்டார்கேஸ்க்கு டெரஸ் போகிறக்கான ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்குங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அளவு வந்து 4க்கு 7. ஃப்ளோரிங் கேண்டஸ்க்கு டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்து தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிற இடத்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கனால நல்லா கச்சிதமாகவே வந்திருக்குங்க. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை காமிச்சிடறேன். இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து இங்கே இருக்குங்க. நல்லா வைடாக இருக்குது. இங்கே வந்து கிரனைட் ஃபினிஷிங்கில் ஸ்டெப்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வரும்போது இந்த ஏரியாவுக்கும் சிவில் ஒர்க்லேயே நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக கொடுத்துருக்கூடிய இந்த ஜன்னலை சுற்றியும் டிசைன்ஸ் இருக்குங்க. அந்த பார்டரு, அது போக ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சரு, மேலே வந்து ஸ்ப்ரே ஃபினிஷிங் டெக்ஸ்சர் கொடுத்துருக்குறாங்க. அது போக அங்கே பாருங்கள், அந்த வால்லையும் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்லேயே ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் உள்ள மாதிரியான டிசைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே டார்க்காக இல்லை, லைட்டாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. இந்த மேலே வந்ததும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியாலையும் சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கும் 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து தான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்குங்க. நான் முதல்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். இது வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க, மாஸ்டர் பெட்ரூம். அளவு வந்து 10க்கு 16ங்க. இங்கேயும் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் சிவில் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த பெட்ரூமோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. புதுமையாக இங்கே வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. சில்வர் கலரில் நல்ல கிளிட்டரிங் இருக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஹெட் போர்ட் டிசைன் இருக்குது. இங்கே தான் காட் வரும். அப்படியே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கான செட்டப்பும் இருக்குது. சிவில் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் இருக்குது. அந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 பெரிய ஜன்னல்கள் இருக்குது. ஒன் சைட் வாலில் இங்கே வந்து வார்ட்ரோப் இருக்குது. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபேனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குங்க, மிரரோடு இருக்குது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் சுற்றியும் சிவில் ஒர்க்லேயே நிறைய டிசைன்ஸ் வந்து வாலில் பண்ணியிருக்கனால பேனலிங் ஒர்க் மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிறேன். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட வந்து 4க்கு 10ங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம்.
வெஸ்டர்ன் ஸ்டைலே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பெரிய டாய்லெட்க்கும் பாத்ரூமாக இருக்கிறனால தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா லேவிஷாக ஸ்பேஸ் விட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. நான் அடுத்த வீட்டோட 3வது பெட்ரூமை காமிச்சிடுறேன். 3வது பெட்ரூம் இங்கே இருக்குது. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட அளவு சொல்லிடுறாங்க. இதோட அளவு வந்து 11:24. இந்த லிவிங் ஏரியாவோட ஈஸ்ட் சைடில் தான் இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் இருக்குது. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட அளவு வந்து 10:16ங்க. இங்கே பாருங்கள், வுட் ஒர்க்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து அழகாக வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. அது போக நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்தோம்ல அந்த மாதிரியான டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கரை வந்து இந்த வால் ஃபுல்லாக ஒட்டி இருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் கொடுத்து ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் ப்ளஸ் மைனஸ் ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே இருக்குது. வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க, வித் மிரரோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்களும் இருக்குது. அடுத்து நான் இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிறேன். இதோட அளவு வந்து 4 இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. இங்கேயும் டெயில் கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீட்டோட ஹாலில் மட்டும்தான் கிளாஸி ஃபினிஷிங்கில் டெயில் லே பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி கிச்சன், பெட்ரூம் இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான சுகர் ஃபினிஷிங் டெயில்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக ஸ்கொயராக லே பண்ணல, டைமண்ட் ஷேப்பில் லே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை காமிச்சிடுறேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் பால்கனி வந்து எல் ஷேப்பில் இருக்குது. ஒரு கவர்டு பால்கனி. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அது போக இங்கேயும் பார்க்கும்போதே தெரியும், எல்லா இடத்துலையுமே டெக்ஸ்சர் ஒர்க்கில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் இருக்குது, ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் இருக்குது. இந்த பில்லர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வேவி ஃபினிஷிங்கில், இங்கே மேலெல்லாம் வந்து ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து எலிவேஷனில் பார்த்த மாதிரியே மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கேருந்து இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. எம்எஸ்டியில் இருக்குங்க. டெரஸ் போனோம்னா டெரஸில் 2 பெரிய டேங்க் வச்சுருக்குறாங்கங்க. ஒன்று வந்து 1000 லிட்டரில் இருக்குது, இன்னொன்று வந்து 500 லிட்டரில் கொடுத்துருக்குறாங்க. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலர் டெரக்காட்டா பெயிண்ட்டும் அடிச்சிருக்காங்க. சுற்றியும் பார்க்க முடியும், நிறைய வீடுகள் இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளே இருக்குது. புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல இன்னும் லேண்டு சேல் பண்ணாமல் தோட்டமாக வச்சுருக்காங்க. அதனால தான் அங்கங்கே பிட்டாக விவசாய நிலங்களும் உங்களுக்கு தெரியுது. அந்த சைடு நமக்கு தென்னந்தோப்பும் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய டேங்க் கட்டியிருக்காங்க. அது போக அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் துடிலூர் கார்பரேஷன் லிமிட்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்டீரியர் ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 95 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கம் போல் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை டிஸ்பிளேல இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்டீரியரை விட இன்டீரியர் ஒர்க்ஸில் நிறைய ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்காலே டிசைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.